श्री विष्णुचित्तकुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या फलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான்கணவா வண்ணமே நல்கு शतमख मणिनीला चारुकल्हार हस्ता स्तनभर नमितांगी सान्द्रवात्सल्य सिंधु अलकविनिहिताभिर्सृग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. ஆச்சரியமான இப்போ பாடலை ஒரு சிறு பெண் பாடி கேட்டோம். 18, 19, 20 மூன்று பாசுரங்களால் ஆண்டாள் புருஷகார பிரபத்தியாயும் செய்கின்ற சரணாகதியை திவ்ய தம்பதிகளிடத்தில் செய்ய வேண்டும் என்ற கணக்கில் 18, 19, 20 என்கின்ற பாசுரத்தில் நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு செய்கின்றாள். நான் 18வது பாசுரம் உந்து மதளிச்சன். அந்த 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் போகும்போது வீடு வீடாக போகிறா. ஆனால் வீட்டு வாசலோடு நின்றுட்டு போயிடுவோம். 16வது பாசுரம் வாயில் காப்பான், தோரண வாயில் காப்பான். 17 வீட்டுக்குள்ளே போறாப்புல நினச்சி உள்ளே இருக்கக்கூடிய யசோதை, நந்தகோபாலன், பலராமன், கண்ணன் எழுப்பினாள் என்று நினைத்து 18வது பாசுரத்திலே நப்பினை எழுப்ப ஆரம்பிக்கிறார். 19வது பாசுரம் தான் நேற்று குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறின்னு ஜன்னலை திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு கட்டில், இதெல்லாம் சொன்னேன். ஆண்டாளுடைய அனுகிரகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே பார்த்தானே வீடியே கொண்டு வந்து விட்டா பின்னாடி. அதனால் அப்பேற்பட்ட ஒரு செட்டிங்ஸ். ஏன்னா சட்டுன்னு நம்ம வெறும்னு ஒரு மேடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெறும்னு மேடையில் உங்களை இமேஜின் பண்ண சொல்லி அது வேறு காலங்காலத்தால் நீங்கள் வரதே பெரிய வேலை, இதை வேறு இமேஜின்லாம் 2வது வேலையாகிடுறது. அதனால் இப்பேற்பட்ட வீடோடு கொடுத்தது எனக்கு திருப்பாவைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்குது. அதனால் 20வது பாசுரம் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. இதை பெரியவாள்லாம் ஆச்சரியமாக எடுக்கிறா. திருப்பாவையில் சொல்லப்படாத விஷயமே இல்லை. ஏன்னா மகாபாரதத்துக்கு அது ஒன்று சொல்லுவா, இதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி நதத்வச்சித்து. மகாபாரதத்தில் சொல்லப்படாதது எதுவுமே இல்லையாம். அதனால் வரதாச்சார சுவாமி, வேள்விக்குடி சுவாமி, கிருஷ்ணனுடைய திருத்தாப்பனார் வரதாச்சார சுவாமி ஆச்சரியமாக ஒரு விஷயம் சாதிப்பார். மகாபாரதத்தில் இருக்கிறது, அதாவது நம்ம ஒரு விஷயம் தேடுறோம், எல்லா இடத்துலையும் இருக்குது, அது மகாபாரதத்தில் இருக்கும். ஒரு விஷயம் தேடுறோம், இல்லை அது மகாபாரதத்தில் இல்லைன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கப்படாதான். மகாபாரதத்தில் இருக்கிறதும் வேறு இடத்துலையும் இருக்காதான், மகாபாரதத்தில் இல்லாததும் வேறு இடத்துல இருக்காதான். புரியுறதா? மகாபாரதத்தில் இருக்குன்னு சொன்னால் இருக்குன்னு சொன்னதுக்காக மற்ற கிரந்தங்கள் இருக்குன்னு நினச்சிக்க முடியாது. ஏன்னா மகாபாரதம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பஞ்சமோ வேதா, பாரத பஞ்சமோ வேதா. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சட்டுன்னு ராமாயணத்தில் கூட பார்த்துட முடியாது, உபனிஷத்தில் கூட பார்த்துட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் மகாபாரதத்தில் காம்பீரியமாக சொல்லப்பட்டிருக்கும். அதே விஷயம் ஒருவேளை மகாபாரதத்தில் நம்ம ஒரு விஷயம் தேடுறோம், அது இல்லை, அது மற்ற ஏன் சுவாமி இருக்கிறதே மற்ற கிரந்தத்தில் இல்லைன்னா இல்லாதது எங்கே மற்ற கிரந்தத்தில் இருக்கும்பா. அது மகாபாரதத்துக்கு பெருமை. தத்துவமுக்தா கலாபம்னு தேசிகன் ஒன்று எழுதினார். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தத்துவங்கள் 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். இதையே தான் நாங்கள் 15 வருஷம் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் டீட்டெயிலாக படிப்போம். அந்த தத்துவத்தை டைசெக்ட் பண்ணி பீஸாக வெட்டி ஆராய்ஞ்சி போட்டு கடைஞ்சி எடுத்துவிடுவோம். அப்பேற்பட்ட தத்துவங்கள் அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். இந்த அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் தத்துவங்கள், இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம பயாலஜி படிக்கும்போது மேலோட்டமாக ஒரு ஹோமோசேப்பியன்னு மட்டும் பார்க்க மாட்டோம். உள்ளக்குள்ளே போய் த ஃபங்க்ஷனல் யூனிட் இது செல் அப்படின்னு சிறு செல் எடுத்து அதுக்கு செல் மெம்பரேன் இருக்கா, எண்டோபிளாசம் இருக்கா, சைட்டோபிளாசம் இருக்கா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னா பெரிய வஸ்துக்களை பார்க்காமல் அது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம் எடுத்து அது புரோட்டானா, நியூட்ரானா, எலக்ட்ரானா, அது இதெல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி
ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படின்னா, உலகத்தை நீ பந்தலாய், ஒரு வீடாய், மேடையாய், புஸ்தகமாய், மைக்கா பார்க்குற, அப்படி பார்க்காத. அதனுடைய பேசிக் தத்துவம் என்ன, எது அதனுடைய பில்டிங் யூனிட் அப்படின்னு தத்துவத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா அதை சுவாமி தேசிகன் வளர்த்து 500 ஸ்லோகங்கள் தத்துவ முக்தா கலாபம். கலாபம்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னா மாலை, முக்தா கலாபம்னு சொன்னா முத்து மாலை. எந்த முத்து? ஹைதராபாத் முத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைதராபாத் பேர்ல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸ், சைனா பேர்ல்ஸ், அதெல்லாம் இல்லை. தத்துவம் என்னும் முத்தால் செய்யப்பட்ட மாலை. இது யார் போட்டுக்க முடியும்? நம்ம முடியாது. ஏன்னா முதல்ல புரியணும், அப்புறம் போட்டுக்கலாம். அதனால இது போட்டுக்கிறதுக்கு தகுதி உடையவன் ரங்கநாதன். அதனால ஸ்ரீரங்கத்து அரங்கநாதனுக்கு சமர்ப்பித்தார் தத்துவமுக்தா கலாபம் என்னும் ஹாரத்தை. அதில் அழகாக எப்படி எழுதியிருக்கார், பிரிச்சிருக்கார் பாருங்க. அந்த 500 ஸ்லோகத்தை தேசிகன், பொதுவாக நம்ம ஒரு 400 ஸ்லோகம் ஒரு புஸ்தகம் எழுதுறோம்னா என்ன பண்ணுவோம்? 100 100 100 100 200 200 இப்படி தான் பிரிப்போம். அவர் அப்படி பிரிக்கல. 500 ஸ்லோகங்களை 100 150 மேலே ஒரு 200 அப்படி போட்டு போட்டு வளர்த்தார். ஏன் முதல்ல இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் போகிறாருன்னு கேட்டால் தாய்மார்களுக்கு தெரியாததில்லை. நீங்கள் நகை கடைக்கு போனேன்னா ஸ்டெப் செயின் ஒன்று கிடைக்கும். ஸ்டெப் செயினில் இப்போ 2 மாலையோ 3 மாலையோ இருந்து கொடுத்தானே, ஒரே ஹைட்டில் இருக்காது. முதல் மாலை சின்ன ஹைட்டு, அடுத்த மாலை அதை விட கொஞ்சம் பெருசு, அது அடுத்ததை விட கொஞ்சம் பெருசு. அப்படி போட்டால் தானே அடுக்கி தெரியும். அதை நல்லா ஃபோட்டோவில் பிடிச்சா 4 பேர் பொறாமப்பட முடியும். அப்பேற்பட்ட ஒரு மாலை நமக்கு தேவை. அதுபோல் தேசிகன் அமைச்சார் தத்துவமுக்தா கலாபம். அது எழுதிட்டு சொல்கிறார் தேசிகன், தத்துவத்தை பற்றி ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிரந்தத்தை படிக்கட்டும். ஒருவேளை சுவாமி இந்த கிரந்தத்தில் இல்லையே அந்த விஷயம்னு சொன்னால் வேற எந்த கிரந்தத்துலையும் இருக்காது. எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இதில் நீ பார்க்க முடியலன்னா வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. இனிமே நீ ஆராய்ச்சி பண்ணாத, நான் பண்ணி முடிச்சு விட்டேன், யூ ஜஸ்ட் ரீட் திஸ் புக் அப்படின்னு விட்டார். அப்படி மகாபாரதத்துக்கு சொன்னது போல் தத்துவமுக்தா கலாபத்துக்கு பொருந்தும், ஆண்டாளின் திருப்பாவைக்கும் பொருந்தும். 7 நாள் நம்ம சொல்கிறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி சொல்கிறோம் இல்லையா? அந்த 7 கிழமைகளும் திருப்பாவையில் இருக்குது. திங்கள் எழுந்து வியாழன் சொல்கிறோம், வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் திங்கள் வந்துடுத்து, செவ்வாய் சிறுமருங்குல் செவ்வாய் வந்துடுத்து, புதன் வந்துடுத்து, வியாழன் வந்துடுத்து, அதே மாதிரி ஞாயிறு தான் கதிரவன் வந்துட்டான், சனைஸ்வரன் சனீஸ்வரன் சனிவாரம் சாட்டர்டே கலிவாரம்னு பேர், கலியே துயிலழாய் 7 நாளும் வந்துடுத்து. அதே மாதிரி பறை பறை பறைன்னு வாத்தியங்கள் வந்துடுத்து. பெருமாளுடைய நாமாக்கள் கேசவன், மாதவன், தாமோதரன், புண்டரீகாட்சன், பத்மநாபன் நாமங்கள்லாம் வந்துடுத்து. சரணாகதிக்கு வேண்ட அர்த்த பஞ்சக ஜானம், பிராபியத்வ ஜானம், பிராபகத்வ ஜானம், புருஷகார ஜானம், துவயார்த்தம், சரமஸ்லோகார்த்தம், மூலமந்திராதிகாரத்தின் அர்த்தம் எல்லாம் வந்துடுத்து. அதனால திருப்பாவை is nothing but a compendium or an encyclopedia of all philosophical thoughts that have been elucidated in the Sri Vaishnava philosophy. அப்படிதான் பெரியவாள்லாம் எடுத்து திருப்பாவையிலேருந்து அர்த்தங்கள் காண்பிப்பா. அப்படி 20வது பாசுரத்தில் நாம் பார்க்க வேண்டியது 33 அமரர்க்கு முன் சென்று. பெருமாளை பற்றி சொல்றா ஆண்டாள். 33 இது என்ன சுவாமி? அதுதான் சுவாமி இது பெரிய ப்ராப்ளம். நம்ம தர்மத்தை எடுத்துட்டா மற்றவாழ்ல என்ன சொல்கிறா, சுவாமி ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்குங்கிறா. நீங்கள் என்னென்னா இப்படி ஒரு தெய்வங்கிறள், தனத்துக்கு ஒரு தனி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிங்கிறள், அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரிங்கிறள், இதுக்கு இந்த தெய்வத்துக்கிட்ட போனோங்கிறள், இந்த தெய்வத்துக்கு இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் எள்ளெண்ணெயில் கொஞ்சம் இப்போ ஏற்றி வைத்து நீங்கள் 3 முறை சுற்றி கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோங்கிறள். எங்களுக்கு அந்த குழப்பம்லாம் இல்லையேங்கிறா. வாஸ்தவமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எவ்வளவு தேவதைகளை நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள. அதனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது இது படிப்பு உமாச்சி, இது பணம் உமாச்சி அப்படின்னு நினைக்கிறது. பணம் உமாச்சிக்கு படிப்பு இல்லைன்னு நினச்சிரும் அது இல்லையா? இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பண உமாச்சிக்கு வித்யாலக்ஷ்மின்னு ஒரு பேரை கொடுத்துட்றோம். லக்ஷ்மி தனத்தை கொடுப்பவள், அதுவே வித்யா கொடுத்துட்டா வித்யாலக்ஷ்மி அப்படின்னு ஆக்கிடுறோம். ஆதலால் விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சனாதன தர்மத்தில் பரபிரம்மம்னு ஒரு கான்செப்ட் அது ஒன்று தான், அது 2 கிடையாது, 2வது அது கிடையாது. ஆனால் இவ்வளவும் புராண இதிகாசங்கள் சொல்லுவதற்கு காரணம், நம்மளால ஒருத்தர்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி அவர் பாடுவர். அப்படியா, நல்லது. ஆடுவர், அவரே வா, ஆடுறாரா,
பேசுவார். ஐயோ சுவாமி எல்லாம் பண்றாரே, நம்ப முடியல சுவாமிங்கிறோம். நம் வாழ்க்கையில் ஒருவர் ஒரு வேலைக்கு மேல பண்ணிட்டா கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டா நம்ம கஷ்டமா இருக்கு. ஆதலால் தான் சிருஷ்டிக்கு ஒத்தர், சம்ஹாரத்துக்கு ஒத்தர்னு புராணம் பிரிச்சு கொடுத்துருக்கே ஒழிய சாஸ்திரம் வேதம் அப்படி பிரிச்சு கொடுக்கல. பிரம்மா செய்வது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் கற்று தருவா. அந்த விஷயம் கற்று தந்தா நம்ம டக்குன்னு பிடிச்சிருவோம். இதே நம்ம வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்டோ ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணும்போதோ, இல்லையே இது ஒரு மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அப்போ படிச்சாப்புல இல்லையே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். பிரம்மா என்பவர் சிருஷ்டிக்கிறார். பிரம்மா வேற, பிரம்மம் வேற. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குரு பிரம்மா அந்த ஸ்லோகத்தை போட்டு கொலை பீஸ் பீஸ் ஆக்கி வறுத்து எடுத்துப்படுற அந்த குரு பிரம்மா யார் வயல மாட்டின்றதோ தெரியல. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரா, குருர் சாக்ஷாத். பரபிரம்மா கிடையாது. பரபிரம்மனா ஏதோ மூலையில் இருக்க பிரம்மான்னு அர்த்தம். பரம் பிரம்மா, அப்பதான் அது பரபிரம்மம் ஆகும். பரம் பிரம்மான்னு சொன்னாதான் அது பரபிரம்மம். பரபிரம்மான்னு சொன்னா பராக் பார்க்குற அந்த பராக் ஆயிடும் அது. அதனால பரபிரம்மான்னு ஆயிடும். பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ. அதனால பிரம்மா வேற பிரம்மம் வேற இருந்துட்டு போட்டோம். இல்லை என்னன்னா, இந்த பிரம்மங்கிற ஒரு வார்த்தையே சான்ஸ்கிரிட்ல ரொம்ப பியூட்டிஃபுல் வார்த்தை. நீங்க பாருங்க, பிரம்மம் எழுதும்போது ஹாவை முன்னாடி எழுதிட்டு மாவை பின்னாடி எழுதுவேள். பாதி ஹா போட்டுட்டு மாவை எடுத்துன்னு வந்து போடுவேள். வாஸ்தவமா எழுத்துப்படி படிச்சு பார்த்தா எப்படி வரணும்? பிரம்மம்னு வரணும். ஆனா நம்ம வந்து மாவை முன்னாடி தூக்கி போட்டுட்டு தான் ப்ரொனன்சியேஷன்ல பிரம்ஹம்னு சொல்றோம். இது பாணினி சூத்திரத்துல ஒரு கிராமட்டிக்கல் ரூல். அதெல்லாம் என்ன நம்ம குழப்பிக்க வேண்டாம். அதெல்லாம் பின்னாடி நீங்க பெரியவா கிட்ட காலக்ஷேபம் பண்ணா தெரிஞ்சுப்பேள். அதனால பிரம்மான்னு சொன்னா பிரம்மா சதுர்முகன், பிரம்மம்னு சொன்னா அது வேறு. இப்போ இந்த பரபிரம்மம் யாரு அப்படிங்கிறதுல ஒரு டவுட். பிருஹதாரண்யக உபநிஷத்துல பரமாத்மான்னு ஒரு வார்த்தை வந்துருத்து. பரமாத்மா பரபிரம்மம் எல்லாம் சமான வாச்சக சப்தம் தான் வந்துருத்து. பகவத் பாதாள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணார். ஆதிசங்கர பகவத் பாதாள் பிருஹதாரண்யக உபநிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பரபிரம்ம இதி ஸ்ரீமன் நாராயணன் எழுதிட்டார். அதனால பகவத் பாதாளுடைய உபனிஷத் வியாக்கியானத்தை எடுத்து பார்க்கலாம். சங்கராச்சாரியர் ஆதிசங்கரின் சங்கர பாஷ்யத்தை எடுத்து பார்க்கலாம். அதனால பரபிரம்மம். இப்போ பிரம்மாவை சிருஷ்டிக்கிறதா சொல்றாளே, பிரம்மா சிருஷ்டிக்கிறாராமே உலகத்தைன்னு கேட்டா இது ஒரு விதமான சிருஷ்டி. அதை நம்பிள்ளை ஈடுல எடுக்கிறார். இதை விஷ்ணு புராணத்துல எங்களாழ்வானும் வியாக்கியானம் பண்றார். என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். பொண்ணு வந்து அம்மா கிட்ட கேட்குறது, அம்மா ஐம் கோயிங் டு குக் டுடே அப்படிங்கிறது. அம்மாக்கு, அம்மா உனக்கு இந்த விபரீத ஆசை, நீ இந்த பக்கமே வந்தது கிடையாது, இது மடப்பள்ளி என்று பெயர், இவ்விடத்தில் சமைக்கப்படுங்கிறதே உனக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது, நீ என்ன சமைக்க போற? இல்லை இல்லை மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங், ஐம் கோயிங் டு குக். இதெல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டால் தான் இவ்வளோ லைக் வருங்கிறதுலாம் அது அம்மா கிட்ட புரிய வைக்கிறது. அதனால அம்மா என்ன பண்ணிட்டா, இது கோச்சுன்ற கூடாதேங்கிறதுக்காக நீ என்ன தெளிக பண்ண போறேங்கிற வாட் எவர் யூ சே சொல்லதெல்லாம் பார்த்தா நலபாக மாதிரி பேசுறது. அம்மா பார்த்தா இதுக்கு முடியலன்னு சொன்னால் இதுக்கு கோவம் வந்துடும். அதில் என்ன பண்ணிவிடுவோ, அழகா நீ எல்லாம் பண்ணிவிடு, நீ எல்லாம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ கொஞ்ச நாள் இரேன் போய் இரு, நான் கூப்பிடுறேன் அப்படின்போ. கரிகாயெல்லாம் திருத்தி வச்சுருவோம். ஒரு சின்ன ஒரு தாம்பாளம் மாதிரி எடுத்து கொஞ்சம் கடுகு அது இது திருமாறத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். ஒரு சின்ன கப்பரையில் எண்ணெய் எடுத்து வச்சுருவோம். அடுப்பு ஏற்றுறதுக்கு அதுக்கு அது தெரியணுமே, அதுக்கு முக்கியமாச்சு. அடுப்பு ஏற்றணும் வேறு இல்லையா, அதுக்குன்னு ஒன்று பெரிய யந்திரம், அது டொக்குன்னு போட்டால்னா எரிஞ்சுடுறது. அதனால் அந்த யந்திரத்தை எடுத்து வச்சுருவோம். வானாலியை எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி என்னெல்லாம் சாதனங்கள் தேவை, அந்த கரண்டி தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். உப்பு எடுத்து வச்சுருவோம். இல்லாட்டா உப்புலிய பெண்கோள் பிரசாதம் ஆகிடும். அதனால் உப்பு எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் அது என்ன மஞ்சளா அது இது என்ன ஜீரகம் அதெல்லாம் வேணுமோ அதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு எப்படி செய்முறை அதெல்லாம் எழுதி வச்சுருவோம். இதை முதலில் கொட்டவும் கலரவும் பராக்கு பார்க்காமல் கலரிக்கொண்டே இருக்கவும் தீஞ்சு போய்விடும், இதெல்லாம் எழுதி வைக்கணும். அந்த குழந்தை மாட்டுக்கு புத்தகம் படிச்சுட்டு இருக்குன்னு வச்சுங்கோ, அவ்வளோதான், மூலவர் தான் நீ பிரசாதம். அதனால் அப்படியே அது கலரி எல்லாம் எழுதி வச்சுருவோம். இப்போ பெண்ணை கூப்பிடுவோம். இதை பாரு, நீ தான் எல்லாம் பண்ணிக்கணும், நல்லா வச்சுட்டேன். பொண்ணுக்கு என்னமோ தான் தான் எல்லாம் பண்ண மாதிரி இதை போடும் அதை போடும் கலரிப்பிடும். பக்கத்தாத்து மாமி வந்து கேட்பா, யார் உங்க ஆத்த தளிக? எல்லாம் என் பொண்ணு பண்ணா, ஏன் கேட்குறேள்? கார்த்தால உள்ளே போனவோ இப்போ தான் வெளில வரா. பொண்ணுக்கு தெரியும் நம்ம பண்ணலை, பாதி அம்மா தான் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு தெரியும் நம்ம தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உலகியருக்கு சொல்லும்போது என் பொண்ணு தான் பண்ணான்னு சொல்கிறோம். அதுபோல் பிரம்மாவானவர் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனின் பிள்ளை. நாராயணாது பிரம்மா ஜாயதே. பெருமாள் சாஸ்திரத்தையும் கொடுத்து, சாஸ்திரங்கிறது செய்முறை புஸ்தகம், ரெசிபி புக்கு, வேணுங்கிற தத்துவங்கள்லாம் கொடுத்துட்டு பிரம்மா இப்போ ஒன்றா கலருன்னார்.
பிரம்மா கலறி விட்டார். பார்த்தேளா என் குழந்தை என்னமா சிருஷ்டிக்கிறது அப்படின்னு விட்டார் அப்படிங்கிறார் வியாக்கியானத்துல. அதனால பிரம்மா சிருஷ்டித்தல் அப்படின்னா அர்த்தம் பிரம்மா முதல்லேருந்து, ஏன்னா அவரையும் ஒருத்தர் சிருஷ்டிச்சிருக்கார். ஏன்னா பாகவதத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு பகவான் ஒண்ணுமே டியூட்டியே ஃபர்ஸ்ட் கொடுக்கல. எப்பவுமே இந்த வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டா, பெஞ்சுன்னு உட்கார வச்சுருவா. அதுமாதிரி பாவம் பிரம்மா பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாவம் தாமரையெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கறாரு, கொஞ்சம் எட்டி பார்த்தா கீழே பாதாளம் மாதிரி ஒரே கருப்பா தெரியுது. அப்போ பாகவதத்துல பிரம்மா கதறினார். 2வது ஸ்கந்தம்னு நினைக்கிறேன். சுவாமி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, யார் என்னை சிருஷ்டித்தது, நான் யார், நான் எங்கிருக்கிறேன் அப்படின்லாம் கேட்ட உடனே ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. 16வது அக்ஷரத்தையும் 21வது அக்ஷரத்தையும் தியானம் செய். இப்போ நம்மெல்லாம் பென்ட்ரைவ் வாங்கும்போது ஏற்கனவே அதில் டேட்டா ஃபீட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பரபிரம்மம் பிரம்மாவுக்கு கொஞ்சம் டேட்டா ஃபீட் பண்ணி கொடுத்துருக்கார். அவருக்கு 16வது என்னன்னு தெரியும், 21வது என்னன்னு தெரியும். க க க க ங ச ச ஜ ஜ ஞ த த த த ந இருக்கு இல்லையா, த 16வது அக்ஷரம். தங்கிறது 21வது அக்ஷரத்தோட சேரணும். 21வது அக்ஷரம் ப. தவியும் பவியும் சேர்த்தா தப, தபம் செய் அப்படின்னு சொல்லிடுத்து. இவர் தவம் செய்ய ஆரம்பித்தார். உடனே தெரிஞ்சது தன்னை சிருஷ்டித்தவன் நாராயணன்னு. மேல சிருஷ்டி காலத்தை தொடங்கினார். அதனால பரபிரம்மம் தான் சிருஷ்டிக்கிறது, பரபிரம்மம் தான் காக்கிறது, பரபிரம்மம் தான் அழிக்கிறது, பரபிரம்மம் தான் அந்தராத்மா, பரபிரம்மம் தான் எல்லாத்துக்கும். ஆனா தான் தான்னு சொன்னா தனக்கு அகங்காரம் தனக்கே வந்துவிடும் என்ற கணக்கில் என் குழந்தை இதை பண்ணித்து, என் பேரன் இதை பண்ணித்து, என் மாட்டு பொண்ணு இதை பண்ணா, என் மருமான் இதை பண்ணா, என் குழந்தைகள் நீங்கள்லாம் இதை பண்றீள் அப்படின்னு தனித்தனியா கொடுத்து விட்டார். ஆதலால் சனாதன தர்மம் இத்தனை தெய்வங்களில் நம்பிக்கை வைத்தாலும் அதைவிட பெரிய நம்பிக்கை வைக்க வேண்டிய நம்பிக்கை என்னன்னா, இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆதாரபூதமாயிருப்பது பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். அதனால இந்த 33 தேவர்கள்னு இருக்கா பாருங்க, அது என்ன கணக்குன்னா 12 ஆதித்யர்கள். கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுக்கும்போது அர்ஜுனன் சேவிக்கிறான். எவ்வளவு பேரை சேவிச்சேங்கிறத பட்டியலிடுறான். கிருஷ்ணா என் ரோம கூப்பங்கள்லாம் எழுந்து நிக்கிறதே, உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டேனே, ஆச்சரியமான எத்தனையோ தலைகள், எத்தனையோ கழுத்துக்கள், எத்தனையோ மார்புகள், எத்தனையோ கைகள், எத்தனையோ பாதங்கள். சஹஸ்ர சீரசா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்ட தசாங்குலம் என்று புருஷ சூக்தம் சொன்னது போல், வேதேஷு பௌருஷம் சூக்தம் சொன்னது போல் பெருமாளின் கேசாதி பாதத்தை சேவித்தான் அர்ஜுனன். அப்ப சொல்றான் 12 ஆதித்யர்கள். ஆதித்யன் சூரியன் எடுத்துட்டா அது ஒரு பட்டம். அந்த தேரோட ஒருத்தர் ஓடிண்டே வருவர், அவர் ஒரு மன்வத்தரத்துக்கு மாறிண்டே வருவர். அதுக்கு 12 ஆதித்யர்கள். 12 ஆதித்யர்கள் இருக்கா. ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் இருக்கா. 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஷ்ட வசுக்கள். வசுக்கள்னு ஒரு கூட்டம் 8 பேர் இருக்கா. அஷ்ட வசுக்கள், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். அவள்லாம் தான் வருது அந்த காலத்துல சர்ஜன்ஸ். மேல செலஸ்டியல் டிவைன் சர்ஜன்ஸ் வந்து அஸ்வினி குமாரர்கள் 2 பேரா வருவா. அவ வந்து எப்பவுமே ரெட்டிப்பா வருவா. 2 வசுக்கள் 8, ஆதித்யர்கள் 12, ருத்ரர்கள் 11. 11, 12, 8, 2 சேர்த்தல்னா 33. அதனால்தான் 33 தேவர்கள்னு சொல்றோம். ஒருத்தருக்கும் பரம்பரை அவ்வளவு. அதனால்தான் இங்க ஆண்டாள் 33 அமரர்க்கு முன் சென்று ஒரு கணக்கு எடுக்கிறா. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் அந்த கணக்கு எடுத்துனுட்டோம். 11, 12, 8, 2. 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி குமாரர்கள். மறுபடியும் சொல்ல சொன்னா சொல்ல மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால 33. ஏன்னா இந்த உபன்யாசம் ஆனோன்னு திரும்பி நினைப்பேன், சுவாமி இன்னொரு வாட்டி அந்த கணக்கு சொல்லுங்களேன்பா. 3-4 வாட்டி சொல்லி ரிவிஷன் பண்ண உடனே எவ்வளோ வாட்டி சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால 33 அமரர்க்கு முன் சென்று, அப்படி அமரர்களுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம் தவிர்க்கும் கலியேனா அவளுக்கு நடுக்கத்தை போக்கவல்ல சாமர்த்தியம் படைத்த கலியே, ஆச்சரியமானவனே துயிலழாய். எப்படி எழுப்புறா பாருங்க ஆண்டாள். ஒரு நாள் ஒன்னொன்னு சொல்லி எழுப்பணும். இப்ப அம்மாவே ஒரு குழந்தைய எழுப்புறா. ஒரு நாள் ஹரி குட்டி எழுந்துரு, 2வது நாள் கேசவா குட்டி எழுந்துரு, 3வது நாளுக்கு பேர் தெரிய மாட்டேங்கிறது, மறுபடியும் ஹரின்னு ஆரம்பிச்சிருவோம். முதல் நாள் ஹரி சொன்னா, 2வது நாள் கேசவா சொன்னா, 3வது நாள் ஆண்டாள் மாதிரி இன்னோவேட்டிவா ஏதாவது சொல்லிருக்கலாம்ல, தெரியாது, மறுபடியும் ஹரின்னு ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நமக்கும் ஆண்டாளுக்கும் வித்தியாசம். ஒரு நாள் கண்ணன் எழுப்புறா, ஒரு விதமா எழுப்புறா.
முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். ஏன் சுவாமி கப்பம் தவிர்க்கும் கலின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் எடுக்கிறா. பகதத்த சரித்திரம் எடுக்கிறா. பகதத்த சரித்திரம் என்ன எடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளைன்னா, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு கட்டம், பின்னாடி யுத்தம் பண்ணும்போது பகதத்த விற்த்தாந்தம்னு ஒன்று வரும். பகதத்தன் கௌரவாள் பக்கம் இருந்தான். அவன் அர்ஜுனனோட சண்டை போடணும்னு வந்தாச்சு. அர்ஜுனன் நிறைய பேர் ஜெயிச்சுட்டான். சாரதி கண்ணன் முதல் நாளே கீதோபதேசம் ஆயிடுத்து, எல்லாம் எடுத்து இப்போ சண்டை போட்டுன்னு இருக்கான். போடும்போது இந்த பகதத்தன் என்ன பண்ணிட்டான், நாராயணாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணதா மகாபாரதம் சொல்றது. இந்த அன்னைக்கே நான் ஏதோ ஒரு உபன்யாசத்தில், அது தினம் கார்த்தால சாயங்காலம் உபன்யாசம் இருக்கா, ஒரு இடத்துல சொல்லிடுறோம். அதனால நான் சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேனானு விட்டுருங்கோ, அதை சொல்லலைன்னா எடுத்துக்கோங்க. இந்த அஸ்திரம் சஸ்திரம்னு இருக்கு இல்லையா, இந்த அஸ்திர சஸ்திராதிகள் கணக்கு என்னன்னா, எனி அஸ்திரம் இஸ், த ஃபார்முலா இஸ் சஸ்திரம் பிளஸ் மந்திரம் இஸ் ஈக்குவல் டு அஸ்திரம். இதுதான் ஃபார்முலா. சஸ்திரம் பிளஸ் மந்திரம் இஸ் ஈக்குவல் டு அஸ்திரம். என்ன சுவாமி அதுவே புரியுறதே, இந்த ஃபார்முலாலாம் எது கொடுக்குறேன்னா, ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி, புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள். இது இப்போ ஒரு பென், இது ஒரு ஆயுதம், சாதாரண ஆயுதம். இப்படிலாம் போட்டால் என்டி ராமராவ் படம் மாதிரி நெருப்பெல்லாம் வராது, இதுலேருந்து சாதாரணமாக போயிட்டு கீழே விழுந்துப்படும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில். இது சஸ்திரம், இதை வச்சு குத்தலாம். ஆனால் குத்தினா ஒருத்தருக்கு அப்படியே மரணம் வரும்லாம் சொல்ல முடியாது. சாதாரண கீத்தல் ஒரு டெட்டனஸ் போட்டுக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கும். இது வெப்பன், இதுக்கு சஸ்திரம்னு பேர். இதுலேயே ஒருவேளை எனக்கு அக்னி மந்திரம் தெரியறதுன்னு வச்சுக்கோங்க, அக்னி மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணி இதை விட்டேன் நான், இதுலேருந்து அக்னி வரணும். உடனே கேட்காதீங்க சுவாமி இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது அக்னி மந்திரம்லாம். ஒருவேளை தெரிஞ்சவா அந்த காலத்தை சொன்னா இதை விட்டா அக்னி வரும். இப்போ இந்த இடத்துல வில் அம்பு இருக்கணும். இப்போ நான் சும்மா பெண்ணை வச்சுட்டு இது பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வர்டுலாம் இங்கிலீஷை வச்சு குழப்பாதீங்க, இது போட்டு சாதாரண பெண்ணாக தான் இருக்குது. இதே இடத்துல ஒரு அம்பை வச்சேன் நான், அம்புக்குள்ளே ஒரு மந்திரத்தை செலுத்தினேன்னா அந்த சஸ்திரம் மந்திரத்தோடு கலந்து அஸ்திரம் ஆயிடும். எந்த மந்திரம் போட்டிருக்கேன், அக்னி மந்திரம் போட்டிருக்கேன், அதனால அக்னி அஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் ஆயிடும். இப்போ பிரம்ம மந்திரம் போட்டேனான பிரம்ம மந்திரம் பிரம்மாஸ்திரம் ஆயிடும். சிவபெருமானின் வசத்தியான மந்திரம் சிவ மந்திரம் போட்டுட்டேனான பசுபதியினுடைய மந்திரம் பாசுபதாஸ்திரம் ஆயிடும். அதே மாதிரி வாயவாஸ்திரம், ஒரு மந்திரம் இருக்கு இப்படி போட்டேனான. ஆனா அந்த காலத்துல ஒரு தனுர்வித்யில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் சொல்றான். என்னன்னா, ரொம்ப சாமர்த்தியம் படைச்சவன் என்ன பண்ணுவாளாம், எதை வேணாலும் ஆயுதமாக்கி விடுவாளாம். இப்போ ஒருவேளை எனக்கு நீங்க அம்பை கொடுத்தாலும் எனக்கு ஆக்க தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம சாமர்த்தியம். ராமர் எப்படின்னா புல்லையும் ஒரு அஸ்திரமாக்கிடுவார். சீதையை ஒரு அழகால ஒரு காக்கா கொத்தது, நம்மளால என்ன பண்ணியிருப்போம், வெயிட் நீ இருமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஆசிரமத்துக்குள்ள போய் அம்புரா தூணி எல்லாம் எடுத்துன்னு வரதுக்குள்ள காக்கா பறந்து ஆப்கானிஸ்தான் போயிட்டு இருக்கோம். அதனால ராமர் என்ன பண்ணார், எழுந்தார், ஓஹோ காக்கா இப்படி பண்ணிடுதா அப்படின்னு கேட்டார். பக்கத்துல அவர் காட்டுல தானே இருக்கார், நிறைய புல்லு, ஒன்னுத்த கிள்ளினார், இல்லை பிரம்ம மந்திரம் பிரயோகம் பண்ணார், உடனே பிரம்மாஸ்திரமாக்கி விட்டார். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சிறு பொருளை கொண்டும் ஆயுதமா ஆக்கினா அதுக்கு ஐஷீகம்னு பேர். அதனால்தான் நம்ம தமிழர்கள் சொல்றோம், வல்லவன் ராமன் வீரன், வல்லவனான ராமனுக்கு புல்லும் ஆயுதமே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், ராமனை வச்சுதான் சொல்றோம். ஆதலால் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த தனுர்வித்யால இந்த அஸ்திர சஸ்திராதிகள்லாம் இருக்கு. இந்த அஸ்திர சஸ்திராதிகள்ல ரொம்ப உயர்ந்த சஸ்திரங்கள்லாம் உண்டு, உயர்ந்த அஸ்திரங்கள்லாம் உண்டு. இப்போ கதை பிரயோகித்தான் பீமன், அது சஸ்திரம் கிடையாது, அஸ்திரம் தான். அதில் மந்திரத்தை வச்சுலாம் தூக்கி போடல, ரெண்டு பேரும் துரியோதனும் அவனும் சண்டை போட்டா, இட் ரிமைன்ட் அஸ் சஸ்திரம். இதே அர்ஜுனன் பிரயோகிச்சா அஸ்திரம் ஆயிடும், ஏன்னா அது மந்திரம் பிரயோகிச்சு பண்ணுவான். இப்போ பகதத்தன், இப்போ ஒரு தனுர்வித்யில எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆக்னேயாஸ்திரம் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அக்னியுடைய அஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம், இதை பிரயோகம் பண்ணா புனர் அஸ்திரம் விடணும். யூ ஹாவ் டு ஷூட் சம் ஆன்டி அஸ்திரம். இதை நம்ம ஆன்டின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போல்லாம் அது ரொம்ப யூஎஸ் இங்கிலீஷ் வந்து கொடுத்ததுனால ஆன்டை அப்படிங்கிறா, நமக்கு எதுனே புரிய மாட்டேங்கிறது, ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டி தவிக்கிறோம். ஸ்கெட்யூல்னு சில பேர் சொல்கிறா, ஷெட்யூல்னு சில பேர் சொல்கிறா, சில பேர் ஸ்கெட்யூலுங்கிறா, நமக்கு எதுவும் தெரியறதில்ல. அதுக்கு நம்ம மாற்றி இதை தமிழில் ஏதாவது வார்த்தை இருந்துட்டா சொல்லிட்டா பெட்டர். அதனால் ஏதோ ஆன்டையோ ஆன்டியோ ஏதோ ஒன்றும் இப்படி ஒன்று போடணும்.
அது போடுறதுக்கு அக்னிக்கு எதிர்பக்கமாக அக்னியே போட முடியாது. ப்ளஸ் எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளஸ்ஸும் மீட் ஆகாது, ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் மீட் ஆகும். அன்லைக் போல்ஸ் ஒன்லி அட்ராக்ட். அதனால் அட்ராக்ட் ஆனால் தான் சண்டை போட முடியும். அதனால் என்ன பண்ணிடுவா, அக்னியை இட்டால் வாயுவையோ முக்கியமாக தண்ணீரையோ இட வேண்டும். வாயு போட்டால் இன்னும் அது எரியும், அதனால தண்ணீரை இட வேண்டும். இவர் ஆக்னேயாஸ்திரம் போட்டால் அவர் வாருணாஸ்திரம் போடணும். இப்படி ஒரு அஸ்திரத்துக்கும் பிரத்யஸ்திரம் உண்டு. நாகாஸ்திரம் போட்டால் காருடாஸ்திரம் போடணும். இதே பாசுபதாஸ்திரம் போட்டுட்டா, பிரம்மாஸ்திரம் போட்டுட்டா பாசுபதாஸ்திரம் போடணுங்கிறது தனுர்வித்யா. இஃப் ஐ ஷூட் பிரம்மாஸ்திரம், த ஆன்டை இஸ் பாசுபதாஸ்திரம். பிரம்மாவினுடைய அஸ்திரம் போட்டுட்டா எதிர்பக்கம் சிவபெருமானுடைய அஸ்திரம் போட்டுட்டா பிரம்மாஸ்திரம் அடங்கிடும். நாராயணாஸ்திரம் போட்டா இப்ப என்ன பண்றது? அதுதான் இப்ப பகதத்தன் பண்ணிட்டான். அர்ஜுனன் மேல நாராயணாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு கொடுத்தா. அந்த அவளுக்கு எப்படி தெரியும்னா, எதிர்க்க அவ வில் எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்றா பாருங்க, அது சொல்லக்கூடிய வாய் அசைவிலேயே இவருக்கு தெரிய வந்துடும் அவர் என்ன மந்திரத்தை சொல்லி விடுறாருன்னு. அதனால அவர் நாராயணாஸ்திரம் போடும்போது கிருஷ்ணர் கிட்ட கேட்டான், கண்ணா நான் எல்லா அஸ்திரமும் கத்துண்டேன், இந்த அஸ்திரமும் கத்துண்டேன், நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் என்ன, எதிர்பக்கம் என்ன போடணும், நான் என்ன போடணும் கேட்டான். கிருஷ்ணர் தள்ள அடிச்சுண்டார். பகவத்கீதை உனக்கு போய் சொன்னேனே, அது வேலுக்குடி சுவாமிக்கு சொன்னிருந்தாலும் தேவையில்லை, நீ உனக்கு போய் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். ஏன் சுவாமின்னு கேட்டா, நான் என்ன சொன்னேன், நாராயண சமோதேவகா, நாராயணனுக்கு சமமா ஒன்று இருந்தாதானே நாராயண அஸ்திரத்துக்கு சமமா ஒன்று இருக்கும். இவ்வளவும் பகவத்கீதை சொன்னது என்ன, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. தலபாட அடிச்சுன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய அர்ஜுனா. ஆமா இல்ல கிருஷ்ணா, உனக்கு சமம் கிடையாது அப்படின்னா உன் அஸ்திரத்துக்கும் சமம் கிடையாது. ஐயோ அவன் விட்டுட்டானே. உண்டு, கவலைப்படாத. நாராயண அஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் எதுவும் கிடையாது, ஆனா பிரதி உண்டு. ஆன்டை அஸ்திரம் கிடையாது, ஆனா ஆன்டை உண்டு. ஐயோ என்ன கிருஷ்ணா குழப்பற, புரியலையே கிருஷ்ணா, இட் இஸ் கம்மிங் கிருஷ்ணா, அட்வைஸ் பண்ணாத, என்ன பண்ண, ஆயுதங்கள்லாம் விடு கிருஷ்ணா. உடனே அம்புரா துணியை விட்டான், வில்ல விட்டான், போட்டான். கீழே இறங்கு, தேரை விட்டு கீழே இறங்கினான். கீழே உட்காரு, உட்காந்துனான். சாஷ்டாங்கமா பிரணாமம் பண்ணு, பிரணாமம் பண்ணான். கை ரெண்டுத்தையும் கூப்பி சொல்லிடும், எனக்கு வேற வழியே இல்லை, நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லிடும், பண்ணுனா. அஸ்திரம் வந்தது, இவனை சுத்தி பிரதட்சணமா போய் திருப்பி அவனுடைய அம்பரா துணிக்கே போயிடுத்து. அதனால நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி மகாபாரதத்துல பெருமாள் கிட்ட கை கூப்புவது. ஏன்னா பெருமாள் எதிர்க்க கை கூப்பிட்டா அவருக்கு அழுக வந்துருமா, ஐயோ என்னடா என்கிட்ட கேட்டிருக்கப்படாதா, அதுக்காக கையா கூப்புறது. ஏன்னா இந்த கை கூப்புறதுக்கு அஞ்சலின்னு பேர், அஞ்சலி முத்திரைன்னு தானே பேரு. ஏன் இதுக்கு அஞ்சலின்னா, அம் ஜலயதி இதி அஞ்சலி, எதிராளியினுடைய கண்ணில் அம்முங்கிற தண்ணீரை வர வைப்பதால் இதற்கு அம் ஜலயதி இதி அஞ்சலி, தண்ணீரை வர வைக்கும் முத்திரையானபடியால் அஞ்சலின்னு பேர். அதனால பகதத்தன் தான் பிரார்த்திக்கும் போது, அர்ஜுனன் தான் பிரார்த்திக்கும் போது நாராயண அஸ்திரத்துக்கு பிரதி அஞ்சலி. தேசிகன் அஞ்சலி வைபவம்னே ஒரு சிலர ரகசியம் எழுதியிருக்கார். அதனால அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, அப்பேற்பட்ட அஞ்சலியை செலுத்தினான். ஏன்? ஏன்னா 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும். 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இந்திரனின் அம்சம் அர்ஜுனன். அர்ஜுனன் தவிக்கும் போது, பயந்து தவிக்கும் போது, கலியே துயிலழாயன்னு எம்பெருமான் கண்ணன் கவலைப்படாதேன்னு சொன்னார், அபயம் கொடுத்தார். அதனால 33. இன்னொன்னு கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை எடுக்கிறா. கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் சொல்லுவதற்கு காரணம் என்ன, சாதாரண கதை. இந்த கதையெல்லாம் கேட்டேன்னா, என் சுவாமி இதெல்லாம் கூட பஞ்சதந்திரால வர வேண்டியது, உட்காந்து நம்ம புராணத்தை படுத்துறது நம்மளை கூட்டு. ஏதோ ஒரு ஆணம் இருந்துதான், அதுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும்னு நினச்சிதான், ஒரு தடாகத்துக்கு போச்சான், பறிச்சுதான், ஒரு முதல்ல வந்துதான், இதை கடிச்சுதான், அது கத்தித்தான், இது கத்தித்தான், பெருமாள் வந்தாராம், வெட்டினாராம். என் சுவாமி இதெல்லாம் கேட்டால் நன்னாவா இருக்குது, இது பெரிய புராணத்தை வச்சிருக்காளேன்னா அவ்வளவு அர்த்தங்கள் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தில் இருக்குது. அந்த யானையானது புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு நினச்சதே. அப்போது பகவான் வந்தாரே. வருவதற்கு காரணம் என்னன்னா, ஆனை ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணிடுச்சு, ஆதி மூலமே, எல்லாத்துக்கும் மூலமேன்னு கத்திப்பிடுத்து. இது கூக்குரல் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கார்த்தால எல்லா இடத்துக்கும் போயிடுது. பிரம்மா வீட்டுக்கு போயிடுது, இது போயிடுது. பாவம் பிரம்மா சரஸ்வதியை பார்த்து சொல்ல, ஏதாவது விழுந்துதா, ஆதி மூலம்னு சொன்னாரா ஆதி மூலம்னாரா?
சரஸ்வதி தேவி என்னுடைய வீணையுடைய நிறவல்ல எனக்கு கேட்க மாட்டேங்கிறது சுவாமி, நீர் எதுக்கும் போயிடும் அப்படின்னு பாவர் அன்னவாகனத்தில் போகிறார். அவரே ஏற்கனவே சீனியர் சிட்டிசன், இதில் அன்னவாகனத்தில் வேற போகிறார். அது வந்து ஸ்லோவாக போகும், அதில் வேற போயிட்டு இருக்கார். சிவபெருமானுக்கும் கேட்டு ரிஷப வாகனத்தை கிளம்பினார். பெருமாளும் கருடன் மேலே கிளம்பிவிட்டார். பெருமாள் வந்து எங்கேயாவது வெளில போனோம்னா டக்குன்னு அவர்லாம் ரொம்ப அலங்கார பிரியர். நல்லா ஃபேஸுக்கு நல்லா வாஷ் எல்லாம் பண்ணி அதுக்கு பேஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஏன்னா கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் மூலவர் திருமேனியும் அதெல்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் கழுத்துக்கு பூனுடு காதுக்கு குண்டலமும்லாம் போட்டுண்டு நல்லா பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு கையில் எப்படி ஷாலெல்லாம் வச்சுட்டு ஸ்டைலாக புறப்படுவார். இன்னைக்கு பார்த்தா மகாலட்சுமி திடீர்னு திரும்பி பார்த்தா பெருமாள் திடுக்குன்னு ஓடுறார். அவர் முடியெல்லாம் அப்படியே பறக்கிறது, கிரீடம் தனியாக ஓடுறது, சங்கு சக்கரங்கள்லாம் நான் வரட்டுமா நீ வரட்டுமா சுவாமி சுவாமின்னு கையில் அப்படியே ஃபிட் பண்ணின்னு போகிறார். அப்படி கருடனை தரன்னு அவர் இழுத்துன்னு போகிறார். சில வாட்டி என்ன ஆகிடும், நமக்கு டைம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் மேலே நம்ம போவோம், அது சைக்கிள் நம்ம கொடுக்கலன்னா சைக்கிளையும் இழுத்துன்னு போயிடுவோம். அந்த மாதிரி கருடனை வேற அவர் தரன்னு இழுத்துன்னு போகிறார். அதனால கருடனுக்கு ஒன்றுவே புரியல என்ன சுவாமின்னு அவர் மேலே எழுதி போகிறது. பராசர பட்டர் ரங்கராஜ ஸ்தவத்தில் சொல்கிறார், வேகமா போ வேகமா போ பகவத் துவராயை நமோ நமஹான்னார். அதனால பராசர பட்டர் சொன்னார், பெருமாளே உனக்கு நான் வணக்கம் செலுத்தலை, உன்னுடைய வேகம் இருக்கு பார் பக்தர்களை காப்பாற்றணும்னு, அந்த வேகத்துக்கு நான் வணக்கம் சொன்னேன், பகவத் துவராயை நமஹான்னு சொன்னார். புறப்பட்ட உடனே பகவான் எழுந்து நின்றுட்டார். ஏன்னா எப்போவுமே நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு திருச்சியாக இருக்கலாம், கும்போணமாக இருக்கலாம், தஞ்சாவூராக இருக்கலாம், மன்னார்குடியாக இருக்கலாம், பெங்களூராக இருக்கலாம், ஒன்றுமேல திருவல்லிக்கேணியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊர். இப்போ நம்ம ஊருக்கு போயின்ட்டு இருக்கோம், ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கோம், ஒரு நாள் ராத்திரி பூரா படுத்துனுட்டோம், கார்த்தால 6:30 மணிக்கு ஸ்டேஷன் வரும், 6 மணிக்கே எல்லாம் தயாராகி கதவு கிட்ட போய் நின்றுடுவோம். அவன் நிறுத்துவான், நமக்கு தெரியும். ஆனால் முதல்ல அப்படி போய் நின்றுட்டா நம்ம டக்குன்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை காமிக்கலாம். நம்மளுடைய ஆச்சரியமான ஒரு பிராரப்த கர்மா எப்படின்னா, அவுட்டரில் 1 மணி நேரம் போட்டுருவான், போட்டு நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி பகவான் என்ன பண்ணிட்டார், தடாகத்துக்கிட்ட போயிட்டு இருக்கார். இறங்கலாமோனோ இறங்கவே இல்லை, அவர் இப்படி ஏறி நின்றுட்டார். சரி நான் அவுட்டர் கிட்ட போய் நிற்கிறாப்புல அப்படி நின்றுட்டார். இப்படி திரும்பி பார்த்தா சக்கரத்தை காணும். ஐயோ சக்கரத்தை வச்சு தானே பிரயோகிக்கணும், பார்த்தா சக்கரங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த சக்கரத்தாழ்வார் பாருங்க, அவர் எவ்வளோ நீட்டாக போய் ஸ்கேன் பண்ணியிருக்கார். ஏன்னா இப்போ ஆனையுடைய கால் முதல்ல வாயில் இருக்கு, இது அவசரத்தை போய் வெட்டி விடுத்துனா ஆனை காலையும் சேர்த்து வெட்டிவிடும் சக்கரம். அதனால ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல கால் முடியறதோ, எந்த இடத்துல வாய்க்கும் இதுக்கும் அந்த வாய்டு ஸ்பேஸ் இருக்கோ. ஏன்னா நம்மளாம் கெமிஸ்ட்ரியில் வேலன்சின்னு ஒன்று படிப்போம், இவ்வளோ கேப் இருக்குன்னு. கேப் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து வெட்டணும். கரெக்டாக பார்த்து வெட்டினதில் முதல்ல வாய் இன்னும் திறந்தது. காலை பாவம் பெருமாள் வெளில எடுத்து ஒத்தகம் கொடுக்குறார். அப்போ தான் தெரியுது, ஐயோ ஒரு உத்திரியும் எடுத்துன்னு வராமல் வந்துட்டோமே அப்படின்னு ஒத்தகம் கொடுக்குறார். மேலே இருக்கக்கூடிய அந்த மலரை எடுத்து தான் கையில் வச்சுக்கிறார். ஏன்னு கேட்டால் இந்த ஒரு மலரை கொடுக்கறதுக்கு தானே அது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, கொடு அந்த மலரை அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறார். பட்டதிரில் நாராயணத்தில் கேட்டார், கிருஷ்ணா அன்று அவன் கொடுத்த மலரைத்தானோ நீ கையில் வைத்து கொண்டாய்னு பகவான் தலையாட்டினதா அனந்தராமதீஷத்திற்வாள் சாதிப்பர் நாராயணியத்தில். இப்படித்தானும் அந்த கஜேந்திரனை ரட்சித்தான். கஜேந்திரனை ரட்சிக்கும் போது அவன் எனக்கு முதல்ல வந்து வெத்தலைப்பாக்கோட கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லலை. அந்த ஆணையின் கூக்குரல் இடும்போது பிரம்மாவையும் தாண்டி சிவனையும் தாண்டி இந்திரனையும் தாண்டி முன் சென்று அந்த ஆணையின் துயரை போக்கினான். 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். இப்போதான் ஒரு வரியா இருக்கு, அடுத்த வரிக்கு போயிடலாம். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பமுடையாய் என்று சொன்னால் இந்த இடத்துல முக்கரணங்களை அடக்கினவன் அப்படின்னு சொல்றா. கண்ணனை பத்தி கீதையில வருது. கீதையில என்ன சொல்றார் பீஷ்மர் கண்ணன் வாயிலாக? குடாகேஷன் ரிஷிகேஷன் 2 வார்த்தை போடுறார். குடாகேஷன்னா நம்ம அர்ஜுனன், தூக்கத்தை அடக்கினவன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் சுவாமி உபன்யாசத்துக்கு வந்து அது தானாக வருது. நாங்களும் அப்படி இப்படி அடக்கி கிடக்கி பார்க்குறோம், இது முடியல. தூக்கத்தை அடக்கிறதுக்கு நம்மளால முடியல, அது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லையே. ஆனால் அவன் குடாகேஷன், தூக்கத்தை அடக்கினவன். என் சுவாமி தூக்கத்தை அடக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமானா வாஸ்தவமாக பெரிய விஷயம்தான். அதனால தூக்கத்தை அடக்கினவன் அர்ஜுனன் குடாகேஷன். கண்ணன் ரிஷிகேஷன். ரிஷிகேஷன் ரிஷிகங்கள்னு சொன்னால் இந்திரியங்கள்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை சுவாமி, இங்கே நன்னா இருக்குது அட்மாஸ்பியர். சில இடங்களுக்கெல்லாம் போவேன் உபன்யாசம் சொல்கிறதுக்கு, பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்கும், அவன் கார்த்தால வடை பொரிப்பான். ஒரு மூக்கை தொலைக்கும் பாரும், ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அடங்கணும்னு நினைச்சாலும் மூக்கு அடங்க மாட்டேங்கிறதே. ஹூ கேன் கண்ட்ரோல் அவர் நோஸ்? பகவான் என்ன பண்ணிவிட்டார், கண்ணை மூடுறதுக்கு கண் மூடி ஒன்று கொடுத்துவிட்டார். இப்படிலாம் நான் அடங்கினேன்னு வச்சுங்கோ,
அவ்வளோதான், உபன்யாசம் நடக்காது, கூட்டுற வேண்டியது தான். ரெண்டுத்தையெல்லாம் மூட முடியாது. பிராணாயாமம் பண்ணும்போது கூட இப்படி இப்படி விட்டுட்டு ஏற்றி மூடி ஒரு 3 வாட்டியோ பிரணவத்தை சொல்லி விட்டுப்படுறோம் காத்த. அப்படியே வச்சிருந்தோம் கஷ்டம். அதனால மூக்கை அடக்க முடியாது. இந்த உபன்யாசம் சொல்லும்போது ஆச்சரியமா யாரோ ஒருத்தர் வந்துட்டுப்பா, எல்லாரும் அவளை பாப்பா, நமக்கும் பார்க்கணும்னு தோணும். நம்ம மாட்டுக்கு இப்படி சொல்லிகிட்டே இருக்க முடியாது. கப்பம் தொழுக்கும் விமலா துயிலழாய் செப்பன அப்படி பார்த்துருவோம். கண்ணு பார்க்கறது, மூக்கு முகர்றது, கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ஜலம் குடிக்கணும் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு இருக்கா இல்லையா? சி, பியூட்டி ஆல்வேஸ் லைஸ் இன் அக்செப்டிங் த ரியாலிட்டி. இதை விட்டுட்டு நான் வந்து புலனை அடக்கினவன்னு சொன்னா மாட்டிக்க வேண்டியது தான். நம்ம அடக்கினவா கிடையாது இல்லை, ஆனால் அடக்கினா நன்னா இருக்கும், அது நமக்கு தெரியும். அந்த வாசனை வந்தபோது கூட நமக்கு அது மூக்கில் முகராத அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா? அந்த கண்ட்ரோல் நம்ம என்ன அப்படிலாம் என்ன தவம் பண்ணுறோம் உட்காந்து. இப்போ பாவோம், நம்ம போவோம் வீட்டுக்கு, நம்ம காரியங்கள் பார்க்குறோம், உட்காந்துன்னு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறோமா, உட்காந்துன்னு புலன்களை அடக்கிறோமா? ஒரு சின்ன ஸ்லோகம், ஒரு 10 ஸ்லோகம் சொல்கிறதுக்குள்ளே எங்கேயாவது செல்ஃபோன் அடிச்சு தானே நம்ம காதில் விழுறது, இரிட்டேட் ஆகுது, சொல்லி பேசிட்டு வந்தால் இது எந்த இடத்துல விட்டோங்கிறது மறந்து போய்டுறது. இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு, நம்ம எங்கே அடக்கிறது? அதனால ரிஷிகங்கள்னு சொன்னால் இந்திரியங்கள், அதை அடக்கினாலன்னோ நீ பகவத் தியானத்தில் ஈடுபடுவது. இந்த புதுசாக இப்போல்லாம் ஒரு 20-30 இயர்ஸில் பார்த்தேன்னா யோகா 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 யோகான்னு எல்லா இடத்துலையும் யோகா. எனக்கு என்னென்ன, சுவாமி யூஆர் நாட் கோயிங் டு யோகா, இல்லாட்டா என்னை விட்டு தப்பாகவே பார்த்துட்றா, யோகாவுக்கு போகிறதில்ல சுவாமி, யோகா இஸ் நாட் டூயிங் யோகா அப்படிங்கிறா. எனக்கு யோகான்னா எனக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்கிறது. அவர் என்ன சொல்கிறார், இப்படி காலை இப்படி இழுக்கணும், இப்படி வளைக்கணும், குப்புற தொங்கணும், இதெல்லாம் ஆசனங்கள். சி, ஆசனம் இஸ் a very small part of yoga. யோகான்னு சொன்னா, யோகம்னு சொன்னா புலன்களை அடக்கி அந்த மனசுல நம்ம பகவத் பக்தியில ஈடுபட்டு இந்த ஆசனங்கள்லாம் பண்றதுக்கு காரணம் இட்ஸ் ஜஸ்ட் அ வார்ம் அப். இப்போ நீங்க ஒரு காலத்தால ஃபீல்டில் உங்க குழந்தைகள்லாம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு போகிறது, கிரிக்கெட் ஆரம்பிப்பாங்க, முதல்ல என்ன பண்ணுவா, ஓடிட்டு வாங்கன்னு சொல்லுவா. ஓடிட்டு வந்தோடனே இது கிரிக்கெட் கற்று நிறுத்துன்னு ஏதாவது ஒரு அசடு சொல்லுமா? ஓடிட்டு வர்றதுக்கு காரணமே கிரிக்கெட் விளையாடணுங்கிறதுக்கு தான் இல்லையா? இந்த ஆசனங்கள்லாம் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ அ ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. இப்போ நான் கூர்மாசனம் பண்ணால் இது எனக்கு எப்படி பகவத் பக்தியை கொடுக்கும்? கொடுக்காதே. இல்லை சுவாமி அவர் கூர்மாவதாரம் எடுத்தார்னு கண்ணாப்பின்னா லாஜிக்கல் ரீசனிங்லாம் சொல்லாதீங்க. கூர்மாசனம், ஒரு இந்த சிரசாசனம்லாம் பண்ணால் பாடிக்கு தான் ஃப்ளெக்சிபிலிட்டியை ஒழிய இட் டஸ் நாட் ரீச் யுவர் சோல், இட் டஸ் நாட் ரீச் த மைண்ட். அதனால யோகத்தில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம்னு 8 அங்கங்கள் சொல்லியிருக்கா. அதனால தான் அஷ்டாங்க யோகம்னு பேர் அதுக்கு. யோகத்தில் ஒரு சின்ன பார்ட் ஆசனம். அதனால தான் சாமர்த்தியமா நீங்க வந்து ஷில்பா ஷெட்டி கத்துத்தரான்னு யோகா சொல்றேன். அந்த புலன்களை அடக்க தெரிஞ்சிருக்கணுமே. அந்த புலன்களை அடக்க தெரியணும்னா உட்காந்து முழுகி நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத குரு பரம்பரையில் எடுக்கிறா. 10 பேர் வந்தா கூட அவ வந்திருக்கிற அசைவு கூட நமக்கு தெரியப்படாதான். ஒரு இடம் எரியறதுன்னா அது தெரியவே படாதான் நமக்கு. அந்த அளவுக்கு your internal mind should have been communicating with the supreme personality of Godhead. அவரா களைஞ்சி போரும்பா என்ன தியானிச்சுதுன்னு சொல்ற வரைக்கும் நிறுத்தப்படாதான். அதனால இந்த யோகான்னு நம்ம சொல்றது, நான் குறைச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஐ எம் நாட் ட்ரைங் டு டீமீன், கெட் த பாயிண்ட் ரைட். நம்ம இப்போ உலகியல்ல சொல்ற யோகா is just one little part of that larger yoga which our rishis have referred. புலனடக்கத்தை தான் யோகத்துல சொல்லியிருக்காளே ஒழிய இப்படி அடக்கி அப்படி அடக்கி நான் 2 kg குறைஞ்சேன் 3 kg குறைஞ்சேன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. இது யோகாவினுடைய பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்ட் புலனடக்கம், பகவத் தியானம். அதனால தான் பாணினி யோக சூத்திரங்களுக்கு எழுதினார். பதஞ்சலி பகவான் அதுக்கு மகாபாஷ்யம் எவ்வளோ அழகாக இட்டிருக்கா அப்படின்னா, யோக சூத்திரங்கள்லாம் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கணும். உட்காந்து இந்த ஆசனம் பண்ணால் 2 kg குறையும்னு விஎல்சிசி கதையெல்லாமா அவன் சொல்லிட்டு இருப்பான், சொல்ல மாட்டான். ஆதலால் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய்னு சொல்லும் இடத்தில் புலன்களை அடக்கினவன் ரிஷிகங்கள்னு இருக்கு இல்லையா, அந்த புலன்களை அடக்கினவன் கண்ணன். அதனாலதான் ரிஷிகேஷன் அர்த்தம்னு அர்த்தர். தப்புன்னுட்டார் பாஷ்யக்காரர். கிருஷ்ணர் பரபிரம்மம். பரபிரம்மம் புலன்களை அடக்கின்னு சொன்னா வசதியாவா இருக்கு? பரபிரம்ம பாருங்க, இவர் சிஇஓ படிச்சிருக்கார், அசடு மாதிரி இருக்கு, படிச்சாதானே இவர் சிஇஓ ஆக முடியும். அதனால அது பெரிய விஷயம் இல்லை.
ஆனா கண்ணன் தாம் புலன்களை அடக்கினது பெரிய விஷயம் கிடையாதான். அவனை யாரெல்லாம் பக்தி பண்றாளோ அவளுடைய புலனடக்கத்திலும் தான் உதவி செய்பவன். அதனால ரிஷிகேஷன்னா நாம் புலன்களை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு உறுதுணையாக இருப்பவன் செப்பமுடையாய். ஒரு வார்த்தையா இருக்கு. அடுத்த வார்த்தை திரளுடையாய், தேஜஸோடு கூடியவனேன்னு அர்த்தம். தேசமுடையாய்னு முன்னாடி ஒரு பாசுரத்துல பார்த்தோம். அதேதான் திரளுடையாய், தேஜஸ் உடையவளே திரளுடையாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார் பாகவதர்களினிடத்தில் அபச்சாரம் செய்பவர்களை, செற்றார்க்கு பிரஹ்லாதன் கிட்ட ஒரு ஹிரண்யகசிபுத்தான் அபச்சாரப்பட்டான், நிசிம்மனாய் வந்தான். பிராமணரிடத்தில் வஞ்சகம் செய்தான் பலி. ஒரு பிராமணர்கள் யஜ்யம் பண்ணும்போது இந்திராய ஸ்வாஹான்னா பிராமணர்களுக்கும் வஞ்சகம் செய்து இந்திரனுக்கும் வஞ்சகம் செய்தான், வாமனனாய் வந்தான். விபீஷணனிடத்தில் அபச்சாரப்பட்டான், ராவணனுக்கு ராமனாய் வந்தான். உக்ரசேனனிடத்திலும் மக்களினிடத்திலும் அபச்சாரப்பட்டான், கம்சன் கண்ணனாக வந்தான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். ஒன்னே ஒண்ணு. இப்போ இது ஒரு கான்செப்ட் என்னன்னா, சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். சகுணம், இது சகுணம்னா நம்ம தமிழ்ல சொல்ற சகுனம் கிடையாது. சகுனம் நன்னால அது சகுனமே கிடையாது. முதல்ல அது சகுனம். ஷகுனா பக்ஷி. The omens that have been deciphered on looking at the movement of the birds that fly, that particular science is referred to as ஷகுன சாஸ்திரம். ஷகு பக்ஷியை வச்சு, அதை நம்ம தமிழ்ல சகுனம் நன்னா இருக்கான்னு கேட்போம். சகுனமே கிடையாது, அது சகுனம். ஒண்ணு. ரெண்டாவது சகுணம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னா, குணம்னா குவாலிட்டி, தன்மை. சகுணம்னா நல்ல தன்மை அப்படின்னு அர்த்தம். குணம்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருதத்துல, மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். கணானாம் குணாம் அப்படின்னா யுவர் மல்டிப்ளைங் அர்த்தம். அந்த அர்த்தம் இங்க பொருந்தாது, கான்டெக்ஸ்டுவலா கரெக்டா வராது. ஆனா குணம்னா குவாலிட்டி, சகுணம்னா நல்ல குணம். பெருமாளுக்கு எவ்வளவு குணம் இருக்கு, சகுணம்ங்கிறோம். இப்போ இதால் நீ எதை அடைகின்றாய்ன்னு கேட்டா நிர்குண பிரம்மம்ங்கிறோம். இப்ப நிர்குண பிரம்மம்னா என்னன்னு கேட்டா குணமே இல்லைங்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குணமே இல்லாத ஒரு வஸ்து எப்படி இருக்கும்? குணமே இல்லை சுவாமி, குணம்னா குணம் நீங்க வந்து அழகு அழகுன்னு சொல்றீங்களே, அந்த அழகெல்லாம் இருக்காது. சரி, அழகு இல்லை, என்ன இருக்கு? அது வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா எப்படி இருக்கு? அது வந்து ஒயிட்டா இருக்கு. அப்படின்னா ஒயிட்டுங்கிறது ஒரு குணம் இல்லையா? குணம் இல்லாதது எப்படி இருக்கும்? பிளாக்கா இருக்கும்னா பிளாக்கும் ஒரு குணம் தானே. நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, குணம் இல்லாதது எப்படி இருக்கும்? சுவாமி அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சுவாமி. சொல்லி புரிய வைக்க முடியாதது எதுக்கு புரிய வைக்கணும்? நீங்க தர்க்க ரீதியா பார்த்தேன்னா எல்லாமே இதுல இடிக்கும். சுவாமி இப்ப என்னங்கிற எங்களுக்கு இருக்கிறதையும் போட்டு குழப்பறேள் போட்டு. நிர்குணம்னா குணம் இல்லை தானே, அதுதான் இல்லைன்னு விட்டார் ராமானுஜர். வேதம் என்ன பண்றது? நிறைய இடத்துல பகவானுக்கு சௌஷீல்யம், சௌலபியம், நல்லவன், அழகானவன், இந்த குணங்கள்லாம் சொல்றது, அதை ஒத்துனுட்டார். நிர்குணம்னு சில இடத்துல சொல்றது வேதம். நிர்குணம்ங்கிற இடத்துல குணம் இல்லைன்னு வச்சுட்டா இது வேதம் கொஞ்சம் ஏதோ பெனாத்துறதுன்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். எல்லா இடத்துலையும் குணம்னு சொல்லிவிட்டு, இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். திருப்பாவை ரொம்ப முக்கியமானது. 1ஆம் பாசுரம், 2ஆம் பாசுரம், 29வது பாசுரம் வந்தது. இத்தனை நாள் நான் சொன்னது திருப்பாவையே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவேள்? கல்லால் போட்டு அடிப்பள்ளியோ மெனக்கட்டு காத்தால 7 மணிக்கு வந்து கேட்குறோம். திருப்பாவையிலன்னு சொல்லிவிட்டு இப்போ திருப்பாவை இல்லைன்னு சொன்னா, குணம் குணம் குணம்னு சகுணம்னு சொல்லிவிட்டு திடீர்னு வேதம் நிர்குணம்னு சொன்னா என்னன்னு கேட்டால் குணமே இல்லைன்னு சொன்னால் அடிப்படணும். அதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? நிர்குணம்ங்கிற வார்த்தைக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. இப்போ நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், புரியும். இப்போது நான் வந்து உங்கள் ரோடு வச்சுக்கோங்களேன், உஸ்மான் ரோட், நல்ல சரி திருமலை பிள்ளை ரோடு வழியாக போகிறேன். நல்லா பிஸியாக இருக்குது. பத்மா சேஷாத்ரி ஸ்கூல் இருக்குது, அப்புறம் மான்யாவர் கடை இருக்குது, அங்கே போனால் வள்ளுவர் கோட்டம் இருக்குது, திருக்குறள் கற்றுக்கலாம், எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நான் இங்கே அம்மாவோட போயின்ட்டு இருக்கேன். அம்மா இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கினா நன்னா இருக்குமா? நன்னா இருக்குமா? வந்துவிட்டுமா உங்கள் ஏரியா கிட்ட? யாருமே வாங்குவோன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். சுவாமி நீ இருக்கிற யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. சரி, நான் உங்கள் ரோடுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாவை பார்த்து நான் கேட்குறேன், அம்மா இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கலாமா? டேய் நம்மக்கிட்ட பணமே இல்லைடா அப்படிங்கிறா எங்கள் அம்மா. அப்படிங்கிறா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாவோட பர்ஸை எடுக்கிறேன். வாட் ஆர் யூ சேயிங்? பர்ஸை இப்படி இப்படி குலுக்குறேன், ஒரே சில்லறையாக விழுறது. பணம் இல்லைங்கிற, பணம் இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா வந்து பணம் இல்லைன்னு சொன்னால்
அது வாங்கறதுக்கான பணம் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனால பணம் இல்லைன்னா பணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது வாங்கறதுக்கான பணம் இல்லை. நிர்குணம்னு சொன்னா கெட்ட குணம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்குறோம், சுவாமி அவர் எப்படி சுவாமி, பொண்ணு பார்த்துட்டு வரா, பார்த்து வந்து மாப்பிள்ளை எப்படின்னு இருக்குன்னு கேட்குறா. சுவாமி பழக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறா. பழக்கம் எதுவும் இல்லைன்னா அவர் பழக்கமே இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னா என்ன? கெட்ட பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். நிர்குணம்னு சொன்னா கெட்ட குணம் இல்லைன்னு அர்த்தமே ஒழிய குணமே இல்லைன்னு சொன்னா, யோசிச்சு பாருங்களேன். உருவ வழிபாடு, நீங்கள் உருவ வழிபாடு செய்கின்றீர்கள், உருவமே இல்லாதவர் பகவான், அவர் பரபிரம்மம் நிலையில உருவமே இருக்காதுங்கிறோம். உருவமே இல்லாத ஒண்ணு எப்படி இருக்கும் சுவாமி? நீங்க வந்து உலகியல்லையே பார்க்கிறேள், அதெல்லாம் ரொம்ப ஹையர் பிளேன். சுவாமி எனக்கு என்னமோ ராமானுஜர் தேசிகர்லாம் ஹையர் பிளேன்ல இருந்தா அவளுக்கே புரியாதது ஒண்ணுன்னா விட்டுற வேண்டியதுதான். அதனால ஹையர் பிளேன்லயும் உருவம் இருக்கு, ஆனா நம்ம நினைக்கிற உருவம் இருக்காதே ஒழிய வேற ஏதாவது. void space can never give rise to something full. there has to be something. something இருந்துட்டாலே அது நிர்குணமோ நிராகாரமாவோ இருக்கவே முடியாது. அதனால குணம் இல்லாதவன்னு சொன்னா கெட்ட குணம் இல்லாதவன்னு பொருள் ஒண்ணு. ரெண்டாவது, பெருமாள் கிட்ட கெட்ட குணம் இல்லைன்னா அர்த்தம் என்னன்னா, கெட்ட குணம் அவரை ஒட்டாது. கெட்ட குணத்துக்கு மலம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. கெட்ட குணம் இல்லாதவன் நிர்மலம், நிர்மலனாயிருப்பவன், விமலனாயிருப்பவன். அதனால்தான் ஆண்டாள், நீ இவ்வளவு பேரை கொன்னு முடிச்சியே, பாகவதோத்தமர்களை ரட்சித்தியே, உனக்கு ஏதாவது பாவம் வந்து சேர்ந்துருமான்னு கேட்டா, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய்னு சொல்லிட்டா. எழுந்துக்கோப்பா, கவலைப்படாத, நீ இவ்வளவு பேரை செற்றாலும் உனக்கு பாவம் ஒட்டாது. வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். எப்பவுமே நம்மளாம் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது கேட்டலிஸ்ட்னு ஒன்று படிப்போம். அது எப்படின்னா, இட் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த பேஸ் ஆஃப் அ ரியாக்ஷன். இட் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஜென்ரலி அ கேட்டலிஸ்ட் வில் இன்க்ரீஸ், வெரி ரேர்லி வி யூஸ் இட் ஃபார் டிக்ரீசிங். இப்போ ஒரு கேட்டலிஸ்ட் இன்வால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணிவிடும், ரியாக்டன்ஸை ரியாக்ட் பண்ண விட்டுவிட்டு இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணோம். இந்த ரியாக்டன்ட் ப்ளஸ் கேட்டலிஸ்ட் சேர்ந்து ஒரு இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட் வரும்போது கேட்டலிஸ்ட் டிட்டாச் ஆகிடும். இட் வில் டேக் பார்ட் இன் த ரியாக்ஷன், பட் இட் வில் நாட் டேக் பார்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட். ப்ராடக்டில் அது இன்வால்மெண்ட்டே இருக்காது. அது சேரும் ஆனால் சேராது, ஒட்டும் ஆனால் ஒட்டாது, ஒட்டாமல் வெளில வந்துடும். அதனால பெருமாள் இத்தனை பேரை செற்றாரும் அந்த பாவங்கள் அவரை ஒட்டாத மாதிரி வெளில வந்துருவர். விமலா துயிலழாய். அப்பேற்பட்ட பெருமாளே கண்ணா, நீ எங்க இருக்க? திருவோட நப்பின்னையோட இருக்க. செப்பென செம்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அழகான முளைத்தடங்களை படைத்த ஸ்ரீ மகாலட்சுமியை ஒத்து இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி. செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், அழகான உதடுகள் படைத்தவள். செவ்வாய், அழகான வாய், ரெட் கலரா இருக்குமா, ஏதோ வர்ணங்கள் பூசிக்காமலே அப்படி இருக்குமா. அதனால ஆண்டாளுடைய சரித்திரம் பார்ப்போம். ஆண்டாள் வந்து என்ன பண்ணா, அப்பா தொடுத்த மாலை ஜனவரி 15, ஜனவரி 14ஓட 30 பாசுரங்கள் ஆயிடுறது. கார்த்தால ஜனவரி 15 சாயங்காலம் 4:30லேருந்து 6, 1.5 மணி நேரம் ஆண்டாள் திருக்கல்யாணம். ஏன்னா 30 பாசுரங்கள் முடிக்கும் போது பொதுவாக பிராச்சீன காலத்தையும் பெரியவா ஆண்டாள் கல்யாணத்தோட முடிப்பா. உடனே கேட்காதீங்க அன்னைக்கு 15ஆம் தேதியே கல்யாணம் ஆயிடுத்தான்லாம். ஏன்னா இப்படி சொன்னாலே குதர்க்கமாக கேள்வி கேட்டே என் பிராணனை. அதாவது கல்யாணம்னு இந்த இடத்துல சொன்னா சாத்து முறை அன்னைக்கு கல்யாணம் சொல்றது வழக்கம். கல்யாணம் ஆறதுக்கு தானே திருப்பாவை சொன்னா. அதனால அந்த கல்யாணம் கேட்டால் ரொம்ப ஒசத்தின்னு திருக்குடந்தை ஆண்டவன் சொல்லுவார். அதனால 15ஆம் தேதி ஜனவரி சாயங்காலம் 4:30 மணிக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை சொல்லிவிட்டு சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவேன், நிறைய பேர் அன்றைக்கி வருவா. அதனால் அவள்லாம் உங்களை மாதிரி ரெகுலராக தினம் அட்டெண்டன்ஸ் போடுறவா கிடையாது. அதனால் அவளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் முன்னாடியே வந்ததுனால உங்களுக்குலாம் ப்ரீ போனஸ் ஆஃபர். அதனால் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆண்டாள் வந்து அவள் அப்பா தொடுத்த மாலையை போய் என்ன பண்ணா, அவளே போட்டுண்டு என்ன பண்ணா, கண்ணாடியில் போய் கண்ணாடியில் பார்த்தாளா, கிணறுல பார்த்தா, கிணறோ கண்ணாடியோ ஏதோ இடத்துல போய் பார்த்தா. ஓகே, கேரளாலாம் ஆரன்முல்லா கண்ணாடின்னு ஒன்று கிடைக்கும், கேள்விப்பட்டிருக்கா? திருவாரன் விளைன்னு பேர். அந்த இடத்துல ஆரன்முல்லா கண்ணாடி. அவள் மெட்டல்லையே பண்ணுவா அந்த கண்ணாடி, மெர்க்யூரி கிடையாது. அது ரொம்ப ஹரப்பன் கல்ச்சர்லேருந்து வந்த ஒரு டைப் ஆஃப் மேக்கிங் அ மிரர்.
ஆரன்முல்லா கண்ணாடி, ஏதோ ஒரு கண்ணாடியில் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியில் போய் மாலை போட்டுண்டு இப்படி இப்படி இப்படிலாம் பார்த்தா கரெக்டா? அதுதான் இல்லை. குரு பரம்பரையில் என்ன பண்ணுறா, அவள் அப்படி போட்டுக்கலையாம். முதல்ல கூரப்புடவை உடுத்திண்டாளாம். பாவாடை கழட்டிட்டு கூரப்புடவை உடுத்திண்டா. சுவாமி அவள் 5 வயசு ஆச்சு, 5 வயசுக்கு 2 முழம் கட்டினாலே இது 9 கஜம் மாதிரி தானே இருக்கும்னு கேட்டா, இப்பெல்லாம் இந்த 2 வயசு குழந்தைகளுக்குலாம் பஞ்சகஜம் கிடைக்கிறது பார்த்தேளா? அந்த மாதிரி அந்த காலத்தில் ஏதோ ஃபிட்டிங் மாதிரி ஏதோ ஒரு 9 கஜம் கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூரப்புடவை கட்டி திலகம் இட்டு கொண்டை தரித்து கொவ்வை செவ்வாய் திருத்தி அப்படின்னு குரு பரம்பரையில் போடுறான். அப்படின்னா என்னன்னு எனக்கு ஒரே டவுட்டு. கொவ்வை செவ்வாய் திருத்தி, வாட் இஸ் திஸ் கொவ்வை செவ்வாய் திருத்தினா, எங்கள் ஆச்சாரியன் லிப்ஸ்டிக் போட்டுண்டான்னு அர்த்தமா. கொவ்வை செவ்வாய் திருத்துதல்னா மேலே ஒரு வர்ணம் பூசிக்கொள்ளுதல். அதனால் அந்த காலத்துலேயே இந்த சாதனங்கள்லாம் இருக்குது. அதனால் செவ்வாய் நப்பின்னை பிராட்டிக்கு செவ்வாய் அழகான வாய். இப்போ பூசிக்காமலையே, இனிமேல் தானே அவள் பூசிக்கணும். ஏன் பூசிக்கலே? ஏன்னா அவளும் தானே நோன்பு இருக்கா. மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம், பிராக்கெட்டில் போட்டுருங்கோ, கொவ்வை செவ்வாய் திருத்தோம். அதனால இப்போ திருத்திக்கல. ஆனா அவளுக்கு செவ்வாய் நேச்சுரலாவே இருந்தது. செவ்வாய் சிறு மருங்குல். அப்பேற்பட்ட நப்பின்னையோ உன் கண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நப்பின்னை நங்காய் திருவே, அழகான திருவே. திருவேன்னு சொல்லுவதால் ஸ்ரீ மகாலட்சுமிங்கிறா. மகாலட்சுமியானவள் பெருமாள் கிட்ட நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவோம், புருஷகார பூத்தை. பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்ன சொல்லுவோம், இவனுடைய தவறுகளை மன்னித்து மோட்சம் கொடும் சொல்லுவோம். பெருமாள் ஒருவேளை கொடுக்காம போயிட்டா உடனே தேசிகன் சொல்றாருன்னு சில பேர் சொல்றா, அவளே மோட்சம் கொடுத்துருவோம். அவளுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. ஆனா அவ சொல்லி பெருமாள் மறுத்ததா சரித்திரம் இல்லையே. இப்போ ஒருவேளை அவ சொல்லி பெருமாள் மறுத்தா நீங்க உடனே கேஸ் ஏ, நம்ம எல்லாம் மேத்ஸ்ல இதெல்லாம் எழுதும்போது கேஸ் ஏ, இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்ளை திஸ். கேஸ் பி, இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. இஃப் பெருமாள் லிசன்ஸ் டு பிராட்டி, பெருமாள் வில் கிவ் மோக்ஷம். இஃப் பெருமாள் டசன்ட் லிசன் டு பிராட்டி, அந்த டசன்ட் லிசன் கேஸே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிடையாது. இது வரைக்கும் கேட்டு இருப்பார், இனிமே கேட்பார். அதனால இந்த டசன்ட் லிசன் வராது. ஆதலால் பெருமாள் மோட்சம் கொடுப்பார். ஆனா கொடுக்காமல் போனால் இவகிட்ட சக்தி இருக்கு. ஆஞ்சநேயர்கிட்ட சீதா சொல்றா, ஆஞ்சநேயா நான் இங்க இருக்கேன், அபலா ஸ்திரீ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நினைச்சுட்டு இருக்க ஆஞ்சநேயா, பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா, நான் ஒரு வார்த்தை சொன்ன லங்கை எரிஞ்சு போயிடும். ஆனா ஏன் சொல்லலை? அப்புறம் எல்லாரும் வந்து சுந்தரகாண்டத்தோட பாராயணத்தை நிறுத்திவிட்டு, ராமர் பாவம் இந்தியாலேயே இருந்தார், சீதையா பாவம் கிளம்பி வந்துவிட்டா அப்படின்னு சொல்லிடுவா. அதனால பாவம் உபன்யாசம் நடக்கணும், அதனால அவர் வரட்டும், சேத்துவெல்லாம் கட்டி. அதனால தான் சொல்றேன், அவர் கொஞ்சம் கஷ்டப்படட்டும். எனக்கு முடியும், ஐ கேன் ப்ரொடெக்ட் மை செல்ஃப். மீ நாட் கம்மிங் பை மை செல்ஃப் டசன்ட் சே தட் ஐ எம் இன்கேப்பபிள். ஐ வாண்ட் டு ஆட் ஃபேம் டு ஹிம். ஒரு சொல்லினால் சுடுவேன். கம்பர் சொல்றார், ஒரு சொல், ஒரு வார்த்தை சொன்னேனான எரிச்சுருவேன். ஆனால் தூயவன் வில்லுக்கு மாசு என்று வீசாமல் இருந்தேன். எல்லாரும் என்ன சொல்லுவா, ராவணன் வந்து அங்கேருந்து இங்கே கூட்டுன்னு வந்தான், ஹனுமாருங்கிற குரங்கு இங்கேருந்து அங்கே கூட்டுன்னு போச்சு, பாவம் ராமர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாருப்பா. ராமருடைய வீரிய ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயெல்லாம் போட்டு அட்டகாசம் பண்றோம். அப்படின்னா அவர் போய் ஜெயிக்க வேண்டாமா? அதனால இருக்கேன். அதனால சீதா பிராட்டியோ மகாலட்சுமியோ பெருமாளுக்கு அடுத்ததா இருக்கேன்னு சொல்றது பை சாய்ஸ் அண்ட் நாட் பை கண்டிஷன். ஆனா தம்பதிகள் 2 பேரும் ஒருத்தர் உயர்த்தி ஒருத்தர் தாழ்த்தி கிடையாது. திவ்ய தம்பதிகள்னு தேசிகன். இவா தம்பதிகள் தான் நமக்கு அடையும் வழியே ஒழிய இல்ல. பிராட்டிக்கு பெருமை இருக்கு, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மாமி கொஞ்சம் கீழே இறங்கிடுக்கும், பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னா பெருமாளெல்லாம் சேவிக்கவே முடியாது. மார்பில் உட்காந்துட்டு இருக்காவோ ஆசிரிய பிராட்டி என்ன பண்ணிவிட்டா, 3 இடத்துல உட்காந்து விட்டா. தனி கோவில் நாச்சியான்னு தனி சந்நிதி, பக்கத்துல 2 உபய நாச்சிமார்கள், மார்பில் வேற. இப்போ எங்க போனாலும் நம்ம பெருமாளை பிராட்டி இல்லாம சேவிக்கவே முடியாது. ஒருத்தர் கேட்டார், சுவாமி பெருமாள் சந்நிதிக்கு போறோம், அவர் இப்படி கையை வச்சுருக்கார், பிராட்டி சந்நிதிக்கு போறோம், அவளும் இப்படி கையை வச்சுருக்கா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் முதிரையை மாத்திக்கப்படாதா? பெருமாள் சந்நிதிக்கு முதல்ல போறோம், அவர் இப்படி கையை வச்சுருக்கார், இப்படி கையை வச்சுருக்காருங்கிறார் கூறத்தாழ்வான். உன் பாவத்தை கண்டு அஞ்சாதே, போ. வெளில வந்தா நமக்கு ஒரு பயம், இவர் என்ன காரியத்தை நடத்துவரா இல்லையா சுவாமி, இப்படி மிரட்டி மிரட்டி அனுப்புறாரே. இப்போ ஒருத்தர் நீ வாஸ்தவமா சொல்லணும்னு எப்படி சொல்லணும், உன் பாவத்தை கண்டு அஞ்சாதே. இல்லாட்டா நம்ம போய் சொல்லணும், நான் இந்த தவறு செய்துள்ளேன், என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும்னு சொல்லணும். அதை ஏத்துக்கிறவர், நானும் அதே தப்பு பண்ணியிருக்கேன், அதே தப்பு பண்ணியிருக்கேன், அதே தப்பு பண்ணியிருக்கேன் பார் இல்லையா. அந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும்.
நம்ம இப்போ பெருமாள் கிட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்வார்? கவலைப்படாதேன்னு சொன்னா ஒரு தைரியத்தோட, கவலைப்படாதேன்னா இப்படின்னு சொன்னா பயத்தோட நம்ம தாயார் சன்னதிக்கு போவோம். அவ இப்படி கையை வச்சுட்டு இருக்கா, அவ எதுக்கு இப்படி கையை வச்சுட்டு இருக்கான்னா, அப்படி ஒருத்தர் சொன்னார் பாரு, அவரை நினைச்சு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு அவ கையை வச்சுட்டு இருக்காளாம். கூரத்தாழ்வான் எடுத்தார். உன் பாவத்தை கண்டு அஞ்சாதே என்று பகவான் அபயம் கொடுக்க, அவனை கண்டு நீ அஞ்சாதே என்று இவள் வைத்து கொண்டாள். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே. அப்பேற்பட்ட சேதனாத்மாக்களினிடத்தில் வாத்சல்யத்தோடு பிராவண்யத்தோடு இருக்கக்கூடிய திருவே, துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை. காத்தால் அந்த காலத்தில் எழுந்தா கண்ணாடியை பாப்பா, நல்ல நல்ல ஆஸ்பீஷியஸ் மூமெண்ட்ஸாக நம்ம பார்க்கணும் கார்த்தால் எழுந்த உடனே. சில பேர் என்ன பண்ணிட்டா கண்ணாடி எதிர்க்க வச்சுட்றா, படுக்க எதிர்க்க கண்ணாடி, இவா மூஞ்சியே எழுந்து இதெல்லாம் நல்லா இருக்கா, மங்களகரமான வஸ்துக்களை பார்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அதனால் கண்ணாடியை முன்னாடி வச்சு நம்மளையே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோ அழகாக நம்ம. அதனால் சுமாராக ஒரு மங்களகரமான வஸ்துக்களை பார்க்கணும். அது எப்படின்னா மஞ்சள் அல்லது பொன், இந்த மாதிரி இதெல்லாம் மகாலட்சுமி சம்பந்தம் பெற்ற வஸ்துக்கள். ஏன் சுவாமி மஞ்சளுங்கன்னா, இப்போ கூட நம்ம சொல்கிறோமே, சயின்ஸ் படி பார்த்தேன்னா கூட இது கற்கம்னு பேர் இல்லையா மஞ்சளுக்கு. அது ஒரு பெரிய ஆன்டிசெப்டிக், நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெரிய ஆன்டிசெப்டிக், அது எவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுக்குறது. அதனால் மஞ்சளுக்குரிய தன்மையே தனி. பொன், இன்னைக்கும் ஸ்வர்ணம்னு சொன்னால் ஹாட்டகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஸ்வர்ணம்னா கோல்டு, ஹேமம் அப்படின்னா கோல்டு, கனக கோல்டு, ஹிரண்யம் கோல்டு, எல்லாம் கோல்டு தான். ஹிரண்யாக்ஷன் பொன்னை ஒத்த கண்களை உடையவன், கனக கஷிப்பு கனக என்னும் பொன்னை ஒத்தவன், ஹாட்டகம் ஹாட்டகம்னாலும் கோல்டு. என்ன சுவாமி வாட் இஸ் இஸ் ஹாட்டகம்னு கேட்டால், பாகவதத்தில் சொல்கிறா, கைலாய பர்வதத்தில் சிவபெருமானும் அம்பாளும் கூடும்போது கீழே ஒரு ஜலம் பெருகுமாம். அது அப்படியே பூமிக்குள்ளே பிரவகிச்சு அதள வித்தள சுத்தள என்னும் 3வது லோகத்தில் இந்த ஹாட்டகத்தை எடுப்பாளாம். அதற்கு கோல்டு. அதனால தான் நம்ம கோல்டை பார்த்தேன்னா மலையிலேருந்து எடுக்கிறோம், தோண்டி பூமியிலேருந்தானே எடுக்கிறோம். ஹாட்டகம் கோல்டு. எவனாவது ஒருத்தன் இன்னொருத்தரை ஏமாத்துவதற்காக பித்தளையை காமிச்சுட்டு நல்லா பாலிஷ் போட்டு பித்தளையை ஹாட்டகமாக காண்பித்தால் பித்தளை ஹாட்டகம் பித்தளாட்டம்னு பேர் இதுக்கு. புடி சுவாமி சுவாமி பாசுரம் என்ன சொல்லிட்டு இருந்தால் அது மறந்து போயிடுது. அதனால உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை. அதனால ஆச்சரியமான மங்களகரமான வஸ்துக்களை நாம் பார்க்க வேண்டும். பார்ப்போமே ஆயின் கார்த்தால சுபீக்ஷமா இருக்கும். அதனால இன்றைய நாள் நல்ல நாள், கும்பராசிக்காரர்களெல்லாம் பார்க்க வேண்டாம், மஞ்சளை பார்த்தாலே போறோம். அதனால உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே நீ காமிச்சிரு. அதனால மங்களகரமான வஸ்துக்கள் மஞ்சள், மங்களகரமான வஸ்து பொன், மங்களகரமான வஸ்து பழங்கள்னு எடுக்கிறா. இன்னைக்கும் கேரளத்துல புது வருஷம் பிறக்கிற சமயத்துல விஷுன்னு பேர், விஷு கனின்னு சொல்லுவா. கார்த்தால எழுந்த உடனே பெருமாள் எதிர்க்க குருவாயூரப்பனுக்கு முன்னாடி நிறைய ஆபரணங்கள், நிறைய அதாவது கரிகாய்கள்லாம் கூட வச்சுருவா. வாழைக்காய், பலாக்காய், பலாசொலை எல்லாம் வச்சுவிட்டு, கனிகள்லாம் வச்சுவிட்டு, ஆபரணங்கள் வச்சு, வஸ்திரங்கள் வைப்பா. பல இடங்கள் நீங்கள் திருச்சூர் பக்கம்லாம் போனீங்கன்னா வஸ்திரங்கள் வைப்பா. வஸ்திரங்கள் வச்சுட்டு ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருவா. முதல்ல நம் திருமுகத்தை பார்த்து கொள்ள வேண்டாம், முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் அப்படியே மூஞ்சிக்குள்ளே வாங்கிட்டு கண்ணாடி அவர் பக்கம் திருப்பி அவருடைய அழகை பார்த்துட்டு நம்ம அழகை பார்க்கணும். முதல்ல நம்ம மூஞ்சியை கொண்டு நீட்டப்படாது அந்த இடத்துல. அதனால மங்களகரமான வஸ்துக்கள் உண்டு. விஷுக்கனின்னு பேரு. கனி காணும் நேரம் கமலனே திரண்டே நிறமேறும் மன்ய துகில் சாத்தி கனக கிங்கிணி வளகள் மோதிரம் அணிஞோகா நேணம் பகவானே என்று பாடுவது வழக்கம் அந்த கோவில்களில். அதனால மங்களகரமான வஸ்துக்களை பார்க்க வேண்டும். மங்களவாரம், அதனால மங்கள 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 இந்த மாதிரி உக்கமும் தட்டுளியும் தந்து உண்மனாளனை. நப்பின்னையே நான் அவனை சேவிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக உன்கிட்டேந்து பறிச்சுன்ற மாட்டோம். அவன் உன்னாயக்கன் தான், உண்மனாளன் தான். உக்கமும் தட்டுளியும் தந்து உண்மனாளனை இப்போதே இவ்விப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவா என்று ஆச்சரியமாய் 20வது பாசுரத்தின் மூலமாக 18, 19, 20 பிராட்டியே நமக்கு பகவானிடத்தில் சென்று நம் விண்ணப்பத்தை சொல்லும் புருஷகார பூதை.
பிராட்டியேதான் பெருமாளோடு சேர்ந்த பிராட்டிதான் நமக்கு வழி உபாயம். பெருமாளோடு சேர்ந்த பிராட்டி தான் நமக்கு உபேயம். அதனால புருஷகார பூத்தையாவும் பிராட்டி இருக்கா, பெருமாளோடு திவ்ய தம்பதியா இருக்கிறதுனால அவளே வழியா இருக்கா, பெருமாளோடு கடைசி நிலையில இருப்பதால் அவளே நமக்கு போக்கியமாகவும் இருக்கா. அவாகிட்ட தான் போய் நம்ம கைங்கரியம் பண்ண போறோம். அதனால பிராட்டியை வழியாக கொண்டு, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு, பெருமாளோடு சேர்ந்திருக்கும் பிராட்டியையும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளிடத்திலும் சரணாகதி பண்ணி, பெருமாளோடு சேர்ந்திருக்கக்கூடிய பிராட்டியினிடத்திலும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளிடத்திலும் கைங்கரியம் செய்ய வேண்டும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரகசியத்திரயம்னு சொல்லுவா. மூலமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். துவய மகாமந்திரத்தில் 2 வரிகள் உண்டு. பூர்வார்த்தம் உத்தரார்த்தம். முதல் வரி ரெண்டாவது வரி. முதல் வரியால் சொல்லுகின்றோம் பெருமாளோடு கூடிய பிராட்டியே, பிராட்டியோடு கூடிய பெருமாளே, நாராயண ஸ்ரீமத்வத்தோடு கூடிய நாராயணனே, மகாலட்சுமியோடு கூடிய நாராயணனே, உன்னிடத்தில் நான் சரணாகதி செய்கின்றேன். எதற்காக? ரெண்டாவது வரியில சொல்றோம், உங்க 2 பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்காக. அதனால 2 பேருக்கும் கைங்கரியம் பண்றதுக்காக சரணாகதி. அப்பேற்பட்ட புருஷகார பூதையாயும் பிராபியத்துவமாயும் பிராபகத்துவமாயும் இருக்கக்கூடிய ஆகார திரயசம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷீத்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்று சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு ஆண்டாள் 20வது பாசுரத்துல ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை முடிச்சுட்டு பிராட்டியோடு கூடிய கண்ணனை பரமாத்மாவை நம் கண்ணனை 21ஆம் பாசுரம் தொடங்கி 25வது பாசுரம் வரைக்கும் எழுப்ப போறா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.